ஹாய் எல்லாரும் வணக்கம். இது நம்ம இஎம் பாய் சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க வீடியோ கலர் பார்க்கலாம். பிரியாணி தேவையான அளவு தண்ணீர், தேவையான தக்காளி, தேவையான அரிசி, தேவையான கறி, 2 கிலோ சிக்கன் கறி, பிரியாணி தேவையான கரண்டி, தேவையான மசாலா, பிரியாணி தேவையான எண்ணெய். பீஃப் பிரியாணி செய்கிறோம். அது கறி வந்து வேக வச்சுக்கலாம் 1/2 மணி நேரம். அவங்க கறி பாருங்க, கறி பாருங்க. அண்ணன் வந்து தேவையான அளவு தக்காளி வெட்டிக்கலாம். தக்காளி நரி போடுதான் மசாலா. என்ன ஏறிக்கிறேன் கேணிப்பா நீ பீஃப் பிரியாணி சேர்த்து வந்து அண்ணன் வந்து எண்ணெய் ஊற்றுறாரு. கேட்டேங்க 2 பாக்கெட் எண்ணெய் ஊற்றுறாரு. அளவா ஊற்றணும். எல்லாத்துக்குமே அளவா இருந்தால் தான் கரெக்டாக வரும். அடுத்தபடியாக மசாலா போடுறாரு. அடுத்தபடியாக பிரியாணி தேவையான மசாலா போட்டுடலாம். லவங்கம் பட்டை லவங்கம். இவர் தான் ரஞ்சித் குமார். நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நிறைய பிரியாணி எல்லாம் செஞ்சுருக்காரு. நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோ அப்டேட் அடுத்த வீடியோ வந்துட்டே இருக்கும். வீடியோ எல்லாம் செய்ய தெரியலாம் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய சுப நிகழ்ச்சிகளுக்கு, காதலி விழாவுக்கு நிறைய இடத்துல இவர் வந்து அடுத்தபடியாக தக்காளி போடுறாரு. அண்ணன் மாஸ்டர் வந்து தக்காளி போட்டுறாரு. அடுத்தபடியாக தக்காளி போட்டு நல்லா வதங்குற வரைக்கும் வதங்கலாம். தக்காளி உப்பு அடுப்பு இஞ்சி பூண்டு ப்ரோ வந்து அடுப்பு தெரியல இஞ்சி கட் பண்ணிக்கணும். அதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம் நண்பர்களே. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அளவா போடுங்க, அளவா போடுங்க. போதும் பிரியாணி மசாலா. அடுத்தபடியாக பிரியாணி மசாலா போடுறாரு மாஸ்டர். நல்லா வாசனை கமாவும் வருது. கலர் கொஞ்சம் வரதுக்காக கேசரி பவுட்ரு. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அந்த சொம்புல தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நண்பர்களே. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இது சிக்கன் பிரியாணி செஞ்சுருந்தோம். அது அந்த வீடியோட லிங்க் வந்து மாஸ்டர் கிட்ட எவ்வளோ அது போய் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பிரியாணி நல்லா சரியாக வந்துருச்சு. இதோட எப்படி இருக்கு பாருங்க. கரண்டி எங்கடா கண்டியா தொரடி தண்ணி ஊற்றி கைடா. பிரியாணி நல்லா வந்துருச்சு. பீஃப் பிரியாணி. பேசுறது ராமையா. ஹலோ ராமையா சும்மா சொன்னானுங்க. எத்துக்கிறவா ராமையா செவ்வா எத்துக்கிறவா. அரிசி நல்லா இருக்குதா? கரெக்டாக நல்லா தான். சீரக சம்பா. பிரியாணி நல்லா வந்துருச்சு. நம்ம வந்து பிரியாணி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பிரியாணி நல்லா செஞ்சாச்சு. பீஃப் பிரியாணி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சாப்பாடு தெரியல, டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டு இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு வராதுன்னா புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
கறி நல்லா வந்துருக்கு காத்துடா. சாப்பாடு நல்லா இருக்குது கறி ஒன்று கொஞ்சம் வேகணும்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரியல. கறி நல்லா சூப்பராக வந்துருக்கு. நான் ஜவ்வு சாப்பிட்டேன் தெரியல ஜவ்வு மாதிரி இருக்குது. நீங்கள் வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் வீடியோ போடணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், என்ன வீடியோ நீங்களே செய்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். காரம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.